வணக்கம் சார். வணக்கம் சைமன். கூலி ஆடியோ லான்ச்சில் பாட்டு பயங்கரமாச்சோ இல்லையோ, ரஜினி சார் பேசுனது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு சார். அது 2 நாள் ஆயிருந்தாலும் இப்போ வரைக்கும் அதையே எடுத்து போட்டு அவரோட பழைய வீடியோக்கள்லாம் சிங் பண்ணி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் அவர் பெருசாக எல்லாருமே பார்த்தது என்னென்னா, அஜித் சாரோட ஒரு டைலாக் சொன்னது தான், நானும் எத்தனை நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறது அப்படின்னு. அது ரஜினி சார் எப்படி சார் மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கேஷுவலாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடயே இருக்காரு. நீங்கள் இவ்வளோ காலம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, லோகேஷ் கனகராஜ் எங்கெங்கேயோ போய் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆமாம், அதையும் ரஜினி சார் கலாய்ச்சிருந்தாரு, போட்டு வெளுத்துட்டாரு. வந்து உட்காந்து பார்க்குறேன், படுத்துங்கன்னு பார்க்குறேன், நின்றுன்னு பார்க்குறேன், தூங்கிட்டு மறுநாள் காலையிலையும் பேசிக்கிட்டு இருக்காரு, கதையை பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசுறது, அத்தனையும் எடுத்து இப்போ அக்கு வேற அணி வேற பிரித்து மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து நான் நாகார்ஜுனாவை பார்த்தேன், என்ன ஸ்டைலிஷான ஆலியா, என்ன லுக்கு, என்ன முடி, என்ன கலரு, நமக்குலாம் முடியெல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் உடற்பயிற்சி அப்படின்னாரு. நீங்கள் எவ்வளோ காலம் தான் நல்லவனா நடிக்கிறது? வெங்கட் பிரபு வந்து அஜித்துக்கு வச்ச டைலாக் டைரக்டர் பேரோடு சொல்லி சொல்லி எவ்வளோ காலம் தான் நீங்கள் நல்லவனா நடிக்கிறது, நீங்களாம் வாங்கன்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுத்துட்டோம்ன்ற அது லோகேஷ் கனகராஜை பற்றி பேசுறது எல்லாத்தையும் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து நீங்கள் திரும்ப சொல்கிறது தான். ரஜினிகாந்த் பேப்பரில் எழுதி வச்சு முன்னால் உட்காந்து மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி எதையும் கொண்டு வரது கிடையாது. வந்து ஆன் த ஸ்பாட்டில் அடிக்கிற ஒரு ஸ்பீச் தான் அது. அதுதான் வைரலாக மாறிக்கிட்டே இருக்குது, வைரலாக இன்னும் போயிட்டு இருக்குது. சார், ரஜினி சார் வந்து சொல்லியிருப்பாரு, இது ஜெயிலர் படப்பிடிப்பாப்போ நெல்சன் சாருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தார், வந்த உடனே நல்ல காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டார். என்கிட்ட ஒரு நல்ல காஃபி கிடைக்குமான்னு கேட்குறாரு. இவர் வந்து நான் கமல் சாரோட ஃபேனுன்றாரு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ரொம்ப கேஷுவலாக இதெல்லாம் எடுத்துக்கூடியவரா சார்? ஏன்னா இவர் சூப்பர் ஸ்டாருன்றது ஒரு பெரிய பொசிஷன் அவருக்கு, அவர் வந்து இதை இவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்கிறாரு. அந்த கேஷுவலாக எடுத்துக்க தான் பார்த்தீங்கன்னா காஃபி கிடைக்குமான்னு கேட்குறது. நான் கமல் சார், நீங்கள் வந்து ஒரு வெறப்பான ஆள், ஒரு நெருப்பு மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட நெருங்கவே முடியாது. வந்து சார் நான் கமல் சார் படமே பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்ததே கிடையாதுங்க, நான் அவர் யாருன்னே தெரியல, ஆழ்வார்பட்டை எங்கே இருக்குதுன்னு கேட்டுற அளவுக்கு நம்ம வேலை ஆளான்னு போச்சுன்னு இவர் காப்பி ஆகுது இது ஆகுதுன்னு. இது காரணம் என்னன்னு நீங்கள் சொல்கிறதான் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிற, அதை சொல்லணும்னு கூட அவசியமே கிடையாது. வந்து அப்படி ஒரு இயல்பான மனிதர். வந்து நான் தான் சொல்கிறேன், வந்து இவர் நாகார்ஜுனா பேசியிருக்காரு பாருங்க. வந்து நான் கேரவன்லேருந்து வெளியே வருவேன், வெளியே வந்தோடனே மிஸ்டர் கூலி அப்படின்னு வந்து டக்குன்னு நமக்கே ஒரு ஷாக் ஆகிடும், வெளியே நின்றுட்டு இருப்பார். ஒரு நாளாவது நாம் வெளியே வந்து அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும்னு பார்த்தா அது வாய்ப்பே இருக்காது. இங்கே சொல்லுவாங்க, சிவாஜி கணேசனுக்கு அவர்கள் நடிகர் திலகத்துக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி நம்ம போய் ஸ்பாட்டுக்கு போகலான்னு பார்த்தா அவருக்கு யார் தான் சொல்லுவாங்க எங்கேருந்தான் காதல விழுன்னு தெரியாது. அவர் அதே மாதிரி வந்து வழக்கமாக வரத்தோட இன்னும் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருப்பார் வித் மேக்கப்போட அப்படின்னு. இது காரணம் என்னன்னா, ரஜினிகாந்த் பெரும்பாலும் தன்னுடைய நேரங்களை ஷூட்டிங் இல்லாத, இந்த ஷார்ட் இல்லாத நேரத்தில் கேரவனில் செலவழிப்பதில்லை. வெளியில் ஒரு சேர் போடுறதோ உட்காருறது பேசுறது, அடுத்தவங்கிட்ட தான் வந்து நடித்தப்போ வந்து சீனியராக இருந்த லைட்மேனு, அப்போ இருந்த ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்கள கூப்பிட்டு கேட்குறது, என்ன பண்ணிக்கிட்டீங்க, ஏது என்ன படிக்கிறாங்க பசங்க, என்ன இது பண்ணுறீங்க, இதுதாங்க. வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கௌரவ குறைச்சல், இவங்ககிட்ட நான் இது பண்ணக்கூடாதுன்னு இப்படிலாம் வச்சுன்னு ஓடுவாங்க. வந்து கீழே வந்து கேரவன்லேருந்து, இல்லைன்னா கொடை இப்படி மடைக்குன்னு ஓடுவாங்க. நான் யாரையும் பர்டிகுலராக சொல்ல, அப்படியா இயல்பாக இருக்கிறது தான். வந்து மக்களோட மக்களாக இரு, நடிகனோட நாம் என்ன பெரிய இதுவான்னா அதை தான் நிறைய பேர் பாராட்டுறாங்க. உபேந்திரா சொல்கிறாரு, ஏதோ ஃபர்ஸ்ட் படம் ஹீரோ மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்காருங்க அவர் பாட்டு. வந்து ஒரு முதல் படம் நடிக்கிற மாதிரி இருக்காரு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது, இண்டஸ்ட்ரியில் இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் நான். அந்த அன்பிற்காகத்தான் அமீர்கான் ஆகட்டும், உபேந்திரா ஆகட்டும், சௌபின் ஆகட்டும், நாகார்ஜுனா ஆகட்டும், அவர்களெல்லாம் வந்து நடிக்க வந்து அந்த அன்பிற்காக தான். வந்து சார், ரஜினி அவர்கள் பேசினது வந்து அவர் கூட ஒர்க் பண்ண யாரையுமே அவர் வந்து எப்பயுமே கம்மியாக பேசினது கிடையாது, எல்லாரையுமே புகழ்ந்து தான் பேசுவார். அதே போல் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு பெரிய டைரக்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அனிருத் அவர் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி ஒரு பெரிய டைரக்டராக தான் சார் இருக்கார். இப்போ ரஜினி சார் கூட சேர்ந்து அவர் வந்து அடுத்த பெரிய ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இந்த படம் வந்து ஹைதராபாத்தில் நடந்த ஈவெண்ட்டில் சத்யராஜ் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டார், இந்த 1000 கோடி அதெல்லாம் வந்து தலைவானா நல்லா நடிச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். அவரே ஒரு உற்சாக மிகுதியில் இதுவாகி சொல்கிறார் அப்படின்போது இது 1000 கோடி படம் அப்படின்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த படம் 1000 கோடி தொட்டுடுச்சுன்னு வச்சுங்க. லோகேஷ் கனகராஜ் இங்கே படத்தினுடைய வெற்றி தோல்வி ரெண்டுமே வந்து இயக்குனரை தான் சாரும். தோல்வி அப்படின்போது ஒட்டுமொத்தமே இயக்குனர் தலையில் கட்டிட்டு ஓடிடுவாங்க.
வெற்றினா அவருக்கும் பெரும்பங்கு உண்டு. அது வேற ஒரு இது ஸ்டேஜில் கொண்டு போயிடும். ஆல்ரெடி அவருக்கு எல்லாரும் வந்து ஒரு டோக்கன் போட்டு வச்சிருக்காங்க. நார்த்தில் அமெரிக்கான ஒரு டோக்கனு, தெலுங்குல வந்து நாகார்ஜுனா ஒரு டோக்கன், எல்லாரும் டோக்கன் போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கைதி 2 பண்ண போறேன்றாரு. அப்புறம் வந்து ஏஜென்ட் டீனா வெப் சீரிஸ் பண்ண போறாங்க. வெப் சீரிஸ் பண்ண போறாரு. டைரக்டர் இல்லன்னு சொல்லிட்டாரு. அவர் நடிக்க போறாரு. அருண் மதேஸ்வரன் டைரக்ஷன்ல. இவ்வளவு கமிட்மெண்ட் ஒருத்தர் மண்டியில ஏறிட்டா என்ன ஆகும் அப்படின்னு அதெல்லாம் இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. சைமன் வந்து கரெக்டா ஒரு காலத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பசியும் பட்னியுமா அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் இது பண்ணின்னு வாய்ப்பே கிடைச்சா போதும்னு இப்ப நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க, நீட்டா இருக்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒரு கோல் வச்சுக்கிறாங்க. இந்த படங்களை எப்படி பிரிச்சு இது பண்றது, நம்ம தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை ரொம்ப தெளிவா இருக்காங்க. இங்க பாருங்க, லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு தேர்ந்த ஒரு இயக்குனரா, அதாவது வந்து புத்திசாலித்தனமான இயக்குனரா வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு சார். ஆடியோ லான்ச்ல கலாநிதி மாறன் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு சார். இது பிரதமரே ரஜினி சார் ஃபோன் பண்ணா உடனே அட்டன் பண்ணுவாரு, எந்த ஸ்டேட் சிஎம்க்கு ரஜினி சார் கூப்பிட்டாலும் உடனே அட்டன் பண்ணுவாரு. ஒரு நடிகருக்கு இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. ஒரு நடிகர் நம்ம முதல்ல பேசணும்ல, ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த அளவுக்கு இறங்கி வந்தெல்லாம் இது பண்ணுவாருன்னு இப்ப கலாநிதி மாறனுக்கு அவருக்கே இருக்கு இல்லைங்களா. இந்தியாவினுடைய ஒரு பெரிய தொழில், உச்சபட்ச தொழிலதிபர், தனி விமானம் இருக்கு, ஒரு ஐபிஎல் டீம் இருக்கு, அவ்வளோ நெட்வொர்க் இருக்கு அவர்கிட்ட, மீடியா இது இருக்குது அவங்க கையில. அப்படி இருக்கிற ஒரு நபர், அவருக்கான ஒரு கத்துன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அதெல்லாம் தாண்டி ஒரு ஆள் பவர்ஃபுல்லான ஆளா இருக்காரு. இந்தியாவில் உள்ள அத்தனை சிஎம்ஓ ஃபோன் எடுப்பாங்க, பிஎம்ஏ ஃபோன் எடுப்பாங்கன்னா அந்த நபர் ஏதோ காலில் ஒரு ரப்பர் செப்புகள் போட்டுக்கிட்டு அவர் பாட்டு ஒரு சாதாரண இது போட்டு ஏர்போர்ட் அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருக்காருன்னு போது இந்த எளிமை தான் அவர் வந்து இதுவாயிருக்கு. அதனால தான் ரஜினியோட ரசிகரா மாதிரி இருக்காரு அவர். இப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு என்ன தோணுது, அந்த இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் அவர் பாட்டு எங்க உட்காந்துட்டு இருக்காருயா. நான் ஒரு 2 நடிகருக்கு ஃபோன் போடுறேன், ஃபோன் போட்டால் ஃபோனு எடுத்துட்டு பிகு பண்றாங்க, தனி ஃப்ளைட் கேட்குறாங்க, சம்பளம் வந்து 2 இட்டானவொடனே பல மடங்கு கேட்குறாங்க. அவங்களுடைய திமிர்தனமே வேற மாதிரி இருக்குன்னு அந்த கோபத்தினுடைய வெளிப்பாட்டை அங்கே வெளிப்படுத்தியிருந்தார். இப்போ யார் அந்த 2 நடிகர்லாம் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க? நானே கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. நீ யார் மனசுல வச்சிருக்கீங்க? ஏங்க நான் என்ன அவர்கிட்ட போய் எனக்கு ஃபோன் போட்டு கலாநிதி மாறன் வந்து ஏங்க அந்த 2 நடிகர் யார் தெரியுங்களான்னு அவர் சொன்ன மாதிரி வந்து நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க வந்து. இல்ல நானும் சொன்னாலும் அது ஏதாவது கொண்டு போயிடுவாங்க சார். அவங்க தெரியுமா? சரியாதா? ரைட்டு, வேணாம் அப்படியே விட்டுருவோம். ஆமா, அவர் எனக்கு என்ன ஒரு ராஜிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, மேபி அவர் ஃபோன் பண்ணியிருந்தா யாரும் எடுக்காம விடுவாங்க வந்து, பதறி போய் எடுப்பாங்க வந்து. அவர் சார்பாக அல்லது சன் பிக்சர்ஸ் சார்பாக யாராவது அப்ரோச் பண்ணியிருக்கலாம், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறவங்க, இன்சார்ஜ் யாராவது பேசி அவங்க கிட்ட யாருன்னு தெரியாம திமிர்தனம் காட்டியிருக்கலாம், இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு தெளிவான பேச்சு. இன்னைக்கு வந்து ஒரு படம் உடனே அடுத்த படத்துக்கு 10 கோடி ரூபாய், அதாவது வந்து 10 லட்சம் சம்பளம் 10 கோடி கொடுங்கன்றது, எனக்கு 5 ஸ்டார் கேரவன் வேணுன்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தரையிலே நடக்க மாட்டேன், பல்லக்கில் வச்சு எனக்கு தூக்கி போய் ஃப்ளோரில் விடுங்க அப்படின்றது. இந்த அட்டுடையெல்லாம் அமக்கலமாக இருக்குது வந்து. நீங்கள் படம் மேலே படம் ஓடுறது, நல்ல கண்டென்ட் எடுத்து நடிக்கணும், இந்த ரஜினிகாந்த் மாதிரி எளிமையாக இருக்கணும், அப்புறம் மாதிரி வந்து ஒரு கதை தேர்வு பண்ணணும், அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு படம் இட்டா நாம தான் இனிமேல் வந்து கோடம்பாக்கத்தோட ராஜா அப்படின்னு மனசுல அவங்களாம் நினைச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, பரமபதத்துல பாம்பு வாயில மாட்டினோடனே எப்படி வருது, சன்கீழ் எடுத்துன்னு விட்ட பிறகு அதுக்கப்புறம் குய்யோ முறைன்னு கத்துறது, யாராவது வாய்ப்பு இருந்தா கொடுங்களேன், வாய்ப்பு இருந்தா அதை தான் வச்சு செஞ்சுட்டாரு மாறன் சார். கூலி ட்ரைலர் ரிலீஸ் ஆகி 24 ஹவர்ஸில் வந்து 14.6 மில்லியன் வியூஸ் போச்சு அப்படின்றத எடுத்து போட்டிருந்தாங்க. பட் இதை வந்து லியோ கூட கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க சார். அது வந்து 24 ஹவர்ஸில் 32 மில்லியன் போயிடுச்சு, இது வந்து கம்மியாக தான் போயிருக்கு, அதனாலேயே ட்ரைலர் வந்து சரியில்லைன்னு மக்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நெட்டிசன்ஸ் வந்து திருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஒரு வியூஸை மட்டுமே வச்சு ட்ரைலர் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? சூப்பரான இது. ஒரு வியூஸ் அடிப்படையில் நீங்கள் வந்து இவ்வளோ வியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக அந்த ட்ரெய்லர் மோசமான ட்ரெய்லர், அந்த படம் வந்து மொக்க படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நீங்கள் கணிக்கவே முடியாது. லியோவுக்கு என்னன்னா இதே மாதிரியான எதிர்பார்ப்பு லியோவுக்கு வந்து இதை விட 1 மடங்கு அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை கூட்டினதே அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான். காஷ்மீருக்கு போகிறாங்க, இறங்கிட்டாங்க, பனி இதுல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து அங்கே இருக்கிற காஷ்மீர் மக்கள் வந்து முத்தம் கொடுத்தாங்க, அவங்க கொடுத்த உண்மைதான் அது. வந்து இப்படியா ஒவ்வொரு நாளும் ஏதோ இது என்ன இப்பச்சு ஐப்பு எகிற அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்த உடனே வேற மாதிரி தெரிக்கி விட்டுது. எடுத்து டீகோட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரெய்லர் அந்த அளவுக்கு பிச்சின்னு போயிடுச்சு. படமா வந்த பிறகு கடுமையான விமர்சனங்கள் வந்து, குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான விமர்சனம் வந்தது. இப்ப லோகேஷ் கனகராஜ் மிக புத்திசாலித்தனமாக இந்த ட்ரெய்லரை எதிர்பார்ப்புக்குள்ளாக்காம சாதாரண ஒரு ட்ரெய்லர், நீங்க அதை பாருங்க, வந்து நல்லா இருக்கானா இதுல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், ஏங்க அந்த இப்ப இவங்க கையில இருக்குல்ல இந்த ஃபுட்டேஜ் வந்து இந்த படத்துல
அதுல இருக்கிற காட்சியை வச்சு நீங்க வந்து 20 ட்ரெய்லர் பண்ணலாங்கன்ற அவ்வளோ காட்சிகள் இருக்குது. ஏன்னா சாதாரண நடிகரா அவ்வளோ பிஜிஎம் அவ்வளோ என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஆனா இதை வேணும்னே பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க படத்துல வந்து பாத்துங்க. தயவு செய்து நாங்கள் ஐபி ஏற்ற விரும்பல, பில்டப் பண்ண விரும்பலன்னு. அதுதான் இந்த ட்ரெய்லர் வந்து. அதுவே இத்தனை மில்லியன் போயிருக்குன்னா இன்னும் அதெல்லாம் சேர்த்துருந்தா ஒரு டைரக்டரா அங்கே பார்க்கலாம் இல்லைங்களா? மேபி ரஜினியை கூட சொல்லியிருக்கலாம், நம்பி எதுவும் ரொம்ப ஐபி ஏற்றாதீங்க, நல்லா வந்துருக்குது கண்டென்ட், அது பாட்டு படம் பேசட்டும், இது எதையும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். சார் நேற்று வந்து அஜித் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு சார். படத்தில் சினிமாவிற்கு வந்து 33 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. எனக்கு வந்து அதில் குறிப்பிட்டு நான் பார்த்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, என்னுடைய ரசிகர்களை என்னுடைய சுயலாபத்திற்காக நான் உபயோகப்படுத்த மாட்டேன். நீங்க மட்டும் கிடையாது, பல பேர் பார்த்தது அதுதான் வந்து. ஆமா, அந்த ஒரு பாயிண்ட் தான் சார். இது வந்து யாருக்காகவோ சொல்றாரோ. விஜய் அவர்கள் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது அவர் வந்து பேசிக்கலி ரசிகர்களை வச்சுதான் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இது எங்கேயோ குத்துதே அப்படின்ற மாதிரி இருந்தது. உங்களுக்கு அந்த அறிக்கை எனக்கே பாத்தீங்கன்னா இந்த நேரத்துக்கே அந்த அறிக்கை வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 25வது வருஷம் கொண்டாடுவாங்க. 25, 50வது வருஷம், 75வது வருஷம்னு. அது என்னங்க 33வது வருஷம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு வந்து. 33வது வருஷத்துக்கு என்ன அப்படின்னு. ஓகே, நீங்க விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் போது அஜித் வரும் வந்து. அஜித் வரும்போது விஜயம் வரும். 2 பிஆர் டீமும் பிரமாதமா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துலன்னா அஜித் எனக்கு வந்து யாரும் ரசிகர்கள் வேணாம், நான் வந்து தனிச்சிருக்கிறேன், இது பண்றேன்னு சொன்னாலும் அவர் ஏர்போர்ட் போடுறது, அவர் சைக்கிள் ஓட்டுறது, அவர் மோட்டர் பைக் ஓட்டுறது, கார் ரேஸ்ல வந்து இதுவாகிறதுலாம் ஒரு டீம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அஜித் அனுமதி இல்லாமல் யாரும் பண்ண போறது இல்லை, அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த புகழ் வேணும், அந்த ரசிகர்கள் வேணும்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த 33வது வருஷத்துக்கு 2 பக்க அறிக்கை ஏன் அப்படின்னு அதை நீங்க நினைச்சா ஒரு 10 வரியில சொல்லிட்டு போயிருக்கலாமே. அது நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஏங்க 2019 வருஷம் மக்களவை தேர்தலுக்கு அஜித் அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் இறங்க போகிறார், ஆதரவு தெரிவிக்க போறாருன்னு படபடத்து ஒரு அறிக்கை வந்தது. அது இவ்வளவு பிரீஃபாலாம் இல்லை வந்து. நான் எந்த கட்சியும் சேராதுவேன், நான் வந்து ஒரு நடிகை, என்ன இது மாதிரிலாம் இது பண்ணாதீங்க, நான் தனியான ஆள், நான் அதெல்லாம் கிடையாது, டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு அந்த அறிக்கையை. ஆனா இதை படிக்கும்போது நான் வந்து கையை ஊனி கரணம் போட்டு வந்தேன், நான் எனக்கு யாரும் பின்புலம் இல்லை. ரைட், உண்மைதான் வந்து. ஏன்னா விஜய்க்கு அவங்க அப்பா இருந்தாரு, அவர் தான் வந்து இது பண்ணாரு. ஆனா அது மட்டும் ஆயிடுமா? திரைத்துறையில் இருக்கிற அப்பாக்கள் அண்ணன்கள் எத்தனை பேர் உருவாக்கிறாங்க, எல்லாருமே விஜய் மாதிரி ஆயிட முடியுமா? அவருக்கும் ஒரு கேள்வி நடந்திருக்கு. இதை நம்ம வந்து பொதுவா பேசுறேன். இது யாராவது நினைச்சுக்கிட்டா ஏதோ விஜய் வந்து ஜெயிச்சு அந்த கட்சி ஆட்சிக்கு அமைந்து செய்தி மக்கள் தொடர்புத்துறை எனக்கு வந்து பொது கொடுக்குற மாதிரியும், அஜித் வந்த பிறகு அவர் வந்து டக்குன்னு வந்து கால் ஷீட்ல நீ பாத்துக்குப்பா வந்து எனக்கு சொல்ற மாதிரியும் பொதுவா சொல்றேன். நம்ம யாருக்கும் வந்து இதுவான பொதுவான ஆள் அது, அவருக்கு சரி இவருக்கு சரி. ஏன் இந்த அறிக்கை கொடுக்கணும்னா, உண்மையாவே விஜய் மீது உள்ள ஒரு காண்டா அப்படின்னு எனக்கு தெரியல. வந்துட்டாரு, உங்களுடைய சக போட்டியாளர் சக நடிகர் தான் வந்து. இவர் வந்துட்டாருன்ற பொழுது இவருக்கு போட்டிக்கு ஆள் இல்லைன்ற ஒரு இதுவா, அல்லது வந்து அவர் மேல காண்டாயிட்டாரா என்னன்னு புரியல. வந்து இந்த அறிக்கை தேவையில்லாத. எந்த நடிகரை வந்து சுயலாபத்திற்காக தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன். நீங்க அதுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கலாம். வந்து எம்ஜிஆர் என்ன சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார்? அப்படி ஒரு வெறிகொண்ட ரசிகர்களா இருந்தாங்க. உங்களை போல உங்க நண்பர் தான் அவர் விஜய். உங்களை விட ஒரு படி அதிகமாக சம்பளம் வாங்கியவர். ஒரே சமகாலத்தில் நீங்க 2 பேரும் வந்தவங்க. இன்னைக்கு ஒரு 250 கோடியை வேணான்னு சொல்லிட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும் இல்லைங்களா? நீங்க அவர் இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது இன்னைக்கு வந்து அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு அல்லோடுகளில் போடுறவங்க யாரா இருக்காங்க தெரியுங்களா? ஒரு 1000 ரூபாய் 100 ரூபாய்க்கு. ஆனா 250 கோடி எவ்வளவு இருக்குது? சினிமாக்காரர்கள் மட்டும்தான் சாத்தியம் பண்ணுது. கோடி கோடி கோடின்றாங்க. வந்து ஒரு படம் ஒன்னொன்னு 10 கோடின்றாங்க, 5 கோடின்றாங்க. என்ன கோடி அந்த அளவுக்கு ஈஸியா போச்சான்னு அதை வேணான்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கிறார் அப்படின் பொழுது அதை நீங்க வாழ்த்தலாம் கூட போல விமர்சனம் பண்ணக்கூடாது. இது அப்பட்டமா விஜய் தான் விமர்சனம் பண்ணிக்கிறார். ஒட்டுமொத்தமா விஜய் மீதான ஒரு விமர்சனத்தை அந்த 2 வரியில சொல்லிட்டு போயிட்டார். வந்து சுயலாபத்திற்காக பயன்படுத்தவில்லை அப்படின்னு. உண்மையிலே அஜித் வந்து ரசிகர்களை மதிக்கக்கூடியவர் தான். விஜய் வந்து 2026 ஜெயிக்கிறாரா தோக்குறாரா தாண்டி அதுக்கு ஒரு தனி தில்லு வேணும். அந்த தில்லு தான் அவர் செஞ்சிருக்காரு. சார் அரசியலுக்கு விஜய் அவர்களை காட்டிலும் அஜித் அவர்கள் வந்து இன்னும் முதிர்ந்து ஒரு பேச்சுகளாகட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட இன்னும் அதிகமாக இருக்கு. பட் அவர் வந்து அரசியலுக்கு வர விருப்பப்படலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? விருப்பப்படலை இருக்கும். மேபி வந்து நீங்க எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காதுங்கன்னு எந்த கலைஞனும் சொல்லவே மாட்டேன். அது சொன்னா நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். எனக்கு புகழே வேணாங்க அப்படின்னு நான் இவரு அஜித்னு சொல்றேன். அப்படி சொல்றவங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புகழை விரும்புகிற ஆட்கள் அர்த்தம். வந்து அதே போல அரசியல் ஆசை இருக்கும். வந்து நம்மளை வந்து ஒரு 10 பேர் வாழ்கன்னு சொல்லும் போதே நமக்கு வந்து அப்படி தூக்குற மாதிரி இருக்குன்னா, ஒரு 1,00,000 பேர் கோடி பேர் வந்து இது பொதுவாக சொல்றேன் அப்படின் போது இருக்கும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து
மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சியை தூக்கி அஜித்துக்கிட்டு கொடுக்குற மாதிரிலாம் ஒரு நிலைமைக்கு வந்து கூப்பிட்டுலாம் பேசுறது அவர் தகவல் இருக்குது. எனக்கு வேணாம் மேடம், சினிமா மட்டும்தான் தெரியும், அரசியல் தெரியாதுன்னா அந்த அப்ரோச் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொல்கிறாங்க அதிகார மையமும் கிட்ட கொடுக்க போகிறேன் போது வேணாம் மேடம் என்ன விட்டுருங்க, நான் பாட்டு ஏதோ வண்டி ஓட்டின்னு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் வேணான்னு சொன்னது வந்து அதில் விருப்பப்படாத ஒரு நபர் வந்து வந்தால் அவரும் ஒரு பெரிய மாஸ் காட்டலாம் உண்டு, அவருக்கான ஒரு தனி மாஸ் உண்டு. சார் 2023க்கான நேஷ்னல் அவார்ட் டீட்டெயில்ஸ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு 50% 50 to 70%க்கு ஆடு ஜீவிதம்க்கு ஏன் எதுவுமே கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி தான். இது வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றத தாண்டி ஆடு ஜீவிதம்க்கு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. உங்களுக்கு எப்படி சார்? உண்மையாகவே நானே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்களே ப்ரெஸ் ரிலீஸு, மறுபடியும் ஒரு முறை எங்கேயாவது விடுபட்டு போயிருக்குதா, நாம தான் சரியாக கவனிக்காமல் போயிட்டோம்னு பார்த்தா கிடையாது வந்து என்னன்னு தெரியல. இதுக்கும் கேரளாவில் இருந்த தேர்வுக்குள்ள கேரளாவில் இருந்த படைப்பாளிகளும் இருந்தாங்க வந்து, அங்கே இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தே இருந்தாங்க. ஏன் ஆடு ஜீவிதம் அப்படி இது பண்ணிட்டாங்க? அது ஒன்றும் கான்ட்ரவர்சியான கதை கூட ஒன்றும் கிடையாது. நீங்கள் கல்ஃபில் படிக்காமல் போய் மாட்டிக்கிட்டு ஒட்டகமைச்சு என்ன சிரமத்துக்குள்ள ஆளாவை, நீ வந்து கல்ஃபில் வந்து வளைகுடா நாடுகளில் வேலை இருக்குன்னு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க படிக்காதவன்னு, அதனால என்ன துன்பம், அப்படி நடந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையினுடைய நிஜ சம்பவம் தான் அது. வந்து அது பிருத்திவிராஜ் உயிரை கொடுத்து நடிப்பாங்கன்னு சும்மா பேச்சுவார்த்தைக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, உண்மையாக உயிரை கொடுத்து நடித்த படங்க வந்து அந்த படம். அது ஏன் கொடுக்கலன்னு தெரியல. அது பார்த்தீங்கன்னா நடிகை ஊர்வசி கூட இது பண்ணியிருக்காங்க, போட்டு பொழந்துட்டாங்க. ஜவான் படத்துக்கு ஏன்டா கொடுத்தீங்கன்றாங்க, நமக்கே பக்குன்னு ஆகிப்போச்சு. ஜவான் படம் ஷாருக்கானுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சைமன் வந்து 33 வருஷமா இன்னும் ஷாருக்கானுக்கு இது வரைக்கும் சிறந்த நடிகருக்கான விருதே வரலையா. அதுக்கு நீ இந்த படத்துக்கா சார்? அவருக்கு எவ்வளவோ நல்ல படங்கள் 2 நடிகருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. விக்ராந்த்னு ஒரு நடிகர், 12th ஃபெயில் படத்தோட ஹீரோவும் இவரும். ஜவானுக்கு கொடுத்தவொன்னே இது ஆயிடுச்சு. அதில் என்னென்ன இது பண்ணாங்க, சத்ரியன்லேருந்து இது பண்ணிட்டாரு, அதுலேருந்து உருவிட்டாருன்னு போது இந்திய ஆடியன்ஸ் அதை கொண்டாடிட்டாங்க வந்து. ஆனால் அது கலெக்ஷன் போகிறத வச்சு இவங்க அவார்டு கொடுக்கறது சரியில்லை. இல்லை கலெக்ஷனுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்னோ படத்துக்கு கலெக்ஷன் ஓடுற படத்துக்குலாம் எனக்கு கொடுக்கும் அவார்டு ஒரு தனி இது சொல்லுவாங்க வந்து, ஓடாத படத்துக்கு தான் அவார்டு கொடுப்பாங்கன்னு அப்பெல்லாம் ஒரு விமர்சனம் உண்டு. ஆனால் அதை தாண்டி வந்து மக்கள் வந்து வெறும் கலெக்ஷனை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கூடாது. அது ஒரு நல்ல கதை அம்சம், அது எந்த விதத்தில் வந்து ஆடியன்ஸை பாதிச்சது, அது என்ன சொல்ல வருது கருத்து, உண்மையாக வந்து ஆடு ஜீவிதம்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு படம் வந்து. அது வந்து ஏறக்குறைய அந்த படம் வந்து உலகம் முழுக்க போய் சேர்ந்துடுச்சு வந்து, அவ்வளோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய் சேர்ந்துடுச்சு. ஏன் தேர்வு குழு கண்ணில் அந்த படத்தை இது பண்ணல? அதுக்குள்ளே ஏதாவது அரசியல் இருக்கா என்னன்னு புரியல. நடிகை ஊர்வசியோட கோபம் நியாயமான ஒரு கோபமாக இருந்தது எனக்கு பட்டு. சார் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கிங் படத்துக்கு 3 அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க சார். குறிப்பாக எம்எஸ் பாஸ்கர் அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார்? உண்மையிலே பார்க்கிங் படத்துக்கு பிரமாதமான ஒரு படங்க வந்து, அருமையான அந்த தேர்வே ரொம்ப பிரமாதமானது. நம்ம நீங்கள் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வந்து பார்க்கிங் எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு அந்த ஒரு லைனை எடுத்து ஒரு படம் முழுக்க பிரமாதப்படுத்தியிருக்காப்புல அந்த டைரக்டர். அவசியம் எம்எஸ் பாஸ்கர் சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து ஒரு பின்னணி, அதாவது குரல் பின்னணி கலைஞனா மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி வந்தப்போ ஒரு நடிப்புன்னு வந்தப்போ ஒரு பட்டாபின்னு ஒரு கேரக்டர் டிவி சீரியல்ல இருந்து வந்தவர் தான். பல பேர் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் உள்ள போய் உட்காந்து இன்னைக்கு அசால்ட்டா நடிச்சுட்டு போற ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசால்ட்டா நடிச்சுட்டு போற ஒரு கலைஞன் வந்து கண்டிப்பா அந்த நான் நினைச்சேன், இந்த படத்துக்கு எம்எஸ் பாஸ்கருக்கு எந்த விருதா இருந்தாலும் ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்னு பிரமாதப்படுத்திட்டாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.